எல்லாரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்பமான வசனங்களை வசனிப்பான் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நப்தலி யார் சொல்லுங்க பார்க்கலாம். நப்தலி யார்? சும்மா சொல்லுங்களேன். இப்ப இந்த அதிகாரத்துடைய முதல் வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. முதல் வசனம் யாக்கோபு. ஆமா, அப்போ இங்க சொல்லப்படுற பேர்லாம் யார் தான்? யாக்கோபுடைய குமாரன், யாக்கோபுடைய பிள்ளைங்க. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆமா, கணக்குக்கு 13 இல்ல? ஸ்தோத்திரம். பெண் பிள்ளையோட சேர்த்து. அவன் எப்ப பிறந்தாலாம் தெரியாது, ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் இல்லையா? ஆமா, ஆண்கள் யூத குலத்துல ரொம்ப முக்கியமா எண்ணப்பட்டதுனால அவங்க பேரை வரிசைப்படுத்தி எழுதப்படும். இந்த நப்தலி யாக்கோபுக்கு பிறந்த 6வது குமாரன். எத்தனாவது குமாரன்? மொத்தம் எத்தனை குமாரர்கள்? வெரி குட், அவ்வளவுதான். 12 குமாரர்கள்ல 6வது குமாரன் தான் இந்த நப்தலி. சரி, இந்த நப்தலியோடைய அம்மா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு எத்தனை மனைவிமாருங்க? அதாவது 2 மனைவிகள், அவர்களுடைய வேலைக்காரங்க, மறுமனையாட்டிகளா இந்த காலங்கள். ஆமா, அவர்களுக்கும் மனைவிக்குரிய சுதந்திரம் உண்டு. ஆனா அந்த மனைவிக்குரிய அந்த ஈக்குவல் ரைட்ஸ் என்ன செய்யாது, இருக்க. புரியுதா? பிள்ளைகளுக்கு அப்படிதான். மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள், மறுமனையாட்டிகளுக்கு பிறந்த பிள்ளைகள், இவங்க 2 பேரும் பிள்ளைகள் வரிசையில் தான் இருப்பாங்க. உரிமைகள் இருக்கும், ஆனா சம அளவு என்ன செய்யாது, இருக்க. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன் சொல்றேன்? நப்தலி யாக்கோபுடைய மனைவிகளுக்கு பிறகுல மறுமனையாட்டியில் ஒரு ஆளா இருந்த பில்கால் என்கிற ஒரு பெண்ணுடைய பையன் தான். புரியுதா? லேயாளுக்கு ஆண்டவர் பிள்ளைகளா தந்துட்டு இருக்கார். ரூபன், சிமியோன், லேவி, யூதா பார்த்துட்டே இருந்தான். ராகேல் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பார்த்தா யாக்கோபு லேயாளை விட நம்ம கிட்ட தான் பிரியமா இருக்காரு. ஆனா நமக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அதனால ஒரு முடிவு எடுத்தா, பொறுத்து பார்த்தா, நீர் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். இல்ல, பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சொல்லுங்க நான் சாகிறேன். அவங்களுக்கு ரொம்ப டீப்பா ஒன்றும் பேச நான் விரும்பல. யதார்த்தமா சில விஷயங்களை மனசுல வைக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். யாக்கோபு என்ன சொன்னாரு? படிச்சிருக்கீங்களா? கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறான், நான் தேவனா? அப்படியானா நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியணும் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் வெரி குட், கர்த்தரால் மட்டுமே வரும் சுதந்திரம். நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் நல்ல வார்த்தைகளை. கர்த்தரால் மட்டுமே வரும் சுதந்திரம். அப்புறம் ராகேலை ஆண்டவர் பார்த்து, சரி பாவம் இவ்வளவு அங்கல் ஆயிக்கிறான்ட்டு என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் பிள்ளை கொடுத்தார். எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? அப்படின்னு ஒரே ஒரு பிள்ளை, இப்போதைக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார். பேர் என்ன? யோசேப். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொரு பிள்ளை கொடுத்தார். அந்த பிள்ளை பேர் என்ன? பென்யமீன். இப்ப பிள்ளை பேர் நின்று போச்சு. எத்தனை பிள்ளையோட? இதை பார்த்தா என் போட்டி யாரு கூட?
எங்க அக்கா கூட. அதுதானா அக்காவை விட கார்ல அதிகமா இருக்கணும், வாகனத்துல அதிகமா இருக்கணும், ஆடு மாட்டுல அதிகமா இருக்கணும் அப்படின்னு போட்டி போட்டவா எதுலயும் அதிகமா இருக்கும்னு நினைச்சா பிள்ளைகள்ல அதிகமா இருக்கணும். ஆனா இப்ப இவளுக்கு குழந்தை பேர் நின்று போச்சு. ஆனாலும் சோர்ந்து போகல. யாரெங்கே அழைத்து வாருங்கள் பில்காலை அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரி இருந்தா இல்லையா, மறுமனையாட்டி, தன்னுடைய வேலைக்காரி யாக்கோபுக்கும் மறுமனையாட்டி. அந்த காலத்துல இருந்த வழக்கம் வந்துச்சு. இப்போ அந்த பில்காலுக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு சொல்லுங்க? உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பாருங்க, இந்த நப்தலி மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு சம உரிமை கிடையாது. என்ன இருந்தாலும் ரூபனுக்கு சமமா வந்துடும். நாம லேவி, யூதா, சிமியோனுக்கு ஈக்குவலா என்ன செய்ய முடியாது? யோசேப்புக்கு ஈக்குவலா வர முடியுமா? பென்யமீனுக்கு ஈக்குவலா வர முடியுமா? வர முடியாது. இப்ப இந்த நப்தலி அவன் குடும்பத்துல 6வது பிறந்த பிள்ளைன்னு சொன்னாங்க. இந்த நப்தலியை குறித்து யாக்கோபு கடைசி காலத்துல ஒரு சாக போகிறார். கொஞ்ச நாள் தான் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, எப்ப நான் சாக போறேன், நான் சாக போறதுக்கு முன்னாடி இவங்களை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிச்சுட்டு சாகுறேன். சரியா? அதனால எல்லாம் வந்து ஆர்டரா நில்லுங்க அப்படி சொன்னப்போ வந்து எல்லாரும் ஆர்டரா நின்றாங்க. அப்போ ஒவ்வொரு ஆளா சொல்லி என்ன செய்கிறாங்க? அந்த காலங்கள்ல ரொம்ப பிரதானமா எண்ணப்பட்டுச்சு. முற்பிதாக்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப பிரதானமா இருக்கு. இப்ப அதெல்லாம் என்ன பண்ணுது? இதுனா தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தா பெருசு அமைதியா இருக்கு பிள்ளைங்கள்ல. கொடுக்கறது சாப்பிட்டு பெசாம இராத்தா அப்படி சொல்ல. அப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் வரிசையா வந்து நிற்கிறாங்க அவங்களை ஆசீர்வதிக்க இருக்க. இப்ப ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, கவனிங்க, அந்த பிள்ளைகளை அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரோ அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். புரியுதா நான் சொல்றது? இந்த பிள்ளைகளை அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரோ. உதாரணத்துக்கு பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஓமை ஒப்பிட்டு பேசுறாரு. இப்போ பாருங்க, முதல் புள்ள ரூபன் 4வது வசனத்துல என்ன போட்டு பாருங்க? தண்ணீரை போல தளம்பினவன். அப்படி போட்டிருக்கா? தண்ணீரை போல நீ தளம்பினாய் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. 5வது வசனத்துல பாருங்க, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் சொல்லுங்க கொடுமையின் கருவிகள். அப்படி போட்டிருக்கா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யூதாவை குறிச்சு என்ன போட்டிருக்கு? 9ஆம் வசனத்துல யூதா சொல்லுங்க பாலசிங்கம். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே. 14ஆம் வசனத்துல பாருங்க, இசக்கார், அவர் பாருங்க 2 பொதிகளின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இந்த பிள்ளைங்களை புரிஞ்சு வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறார். பலத்த கழுதை இருக்கா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க, பாதையிலே இருக்கிற விரியன் இருக்குதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படிதான் பிள்ளைங்களை புரிஞ்சு வச்சு ஆசீர்வதிக்கிறார். அப்ப அப்பா சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைகளை கவனிச்சு வர்றாரு இல்லையா? அதோட குணாதிசயம் என்ன, இது இப்ப எப்படி இருக்குன்னா வருங்காலத்துல எப்படி இருக்கும், இப்படிதானா நம்மளே ஒரு கெஸ்ஸிங் வந்துடும் நம்மள பிள்ளைகளை குறிச்சு. ஆமா, நமக்கே ஒரு புரிதல் வரும். ஒரு 5 வயசு 10 வயசு வரும்போது அது நடக்கிறது நட, பேசுற பேச்சு வரும்போதே என்ன ஆயிரும்? அம்மா சொல்லும், உன் புள்ள ஒன்ன மட்டும் தான் இருப்பான், அப்படிதானா? ஒன்ன மாதிரியே முன்கோவம் வருது, ஒன்ன மாதிரியே கோவக்காரனா இருக்கான் இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படி சொல்ல பழகிடுவாங்க இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுல வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, உன் பிள்ளைய பாரு என்ன பண்ணிட்டு கிடக்கு. ஏன்னா அவர் முடிவு பண்ணிடுவார், இது என்ன மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யாக்கோபு தன் பிள்ளைகளை கவனிச்சுட்டே வரான்.
கவனிச்சுக்கிட்டே வந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது நிறைய பேரை திட்டுறான். ரூபனை திட்டுறான், லேவிய திட்டுறான், சிமியோனை திட்டுறான். சில பேர் மேல அவனுக்கு அதிருப்தி. இசக்கார் 2 பொதிகளின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற கழுதை, 2 பொதிகளின் நடுவே. இதெல்லாம் சோத்திரம். அதுக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும். உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். உலக சிநேகமும் வேணும், சபை ஐக்கியமும் வேணும். பாவமும் வேணும், பரிசுத்தமும் வேணும். இயேசுவும் வேணும், விக்கிரகம் வேணும். உலக சந்தோஷங்களும் வேணும், சபைக்கு அடுத்த அனுசாரங்களும் வேணும். அப்படிங்கிற முடிவுல படுத்து கிடக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்படி படுத்து கிடக்கிற 2 பொதிகளின் நடுவே படுத்து கிடக்கிற கழுதை. ஆனா இப்படியே இந்த பட்டியல வரும்போது 21வது வசனத்துல இந்த நப்தலியை சின்ன வயசுல இருந்தே கவனிச்சிருக்கான். அவனுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிக்க, என்னதான் இருந்தாலும் இந்த 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 உரிமையின்படி பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைங்க, ரூபன் இருக்கான், சிமியோன் இருக்கான், லேவி இருக்கான், யூதா இருக்கான். அந்த 4 பேர்ல ஒரு பிள்ளைதான் கொஞ்சம் பாராட்டுறான், 3 பிள்ளைகளை திட்டுறான். வீணா போச்சு. நான் வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கான்? விடுதலை பெற்ற, சொல்லுங்க, பெண்மான். சொல்லி முடிங்க. விடுதலை பெற்ற பெண்மான். அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை பெற்றவன், விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது. எந்த வல்லமையும் அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. உலகம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது. நண்பர்கள் அவரை கண்ட்ரோல் படுத்த முடியாது. உறவுகள் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பவுல கட்டி பிடிச்சு அழுறாங்க. எருசலேமுக்கு போக வேண்டாம், எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. இவன் எருசலேமுக்கு போனானா இவனை பிடிச்சி கட்டி கொடுத்துருவாங்க. கட்டி கொடுத்துருவாங்க மீன் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அதனால போகாதப்பா கட்டி பிடிச்சு அழுதப்போ பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, நான் மரிக்கவும் ஆயத்தமாய், நான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் உங்க மனசுல நான் வைக்க விரும்புகிற விஷயம், நீங்கள் ஒரு விடுவிக்கப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட பெண்மான்களாய் நீங்கள் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. பிசாசு உங்களை இந்த காரியத்துல இவனை கட்டிடலாம், இந்த காரியத்துல இவனை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு பிசாசு ஒரு தப்பு கணக்கு போடுவானால், அந்த தப்பு கணக்கு உடைத்தெறியக்கூடிய வல்லமையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்மவா இல்லையா? ஆண்டவரை, எந்த வல்லமையும் என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க கூடாது. எந்த வல்லமையும் என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது, வைக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சிம்சோனை யோசித்து பார்க்கிறேன். அவனை முதல் விசை ஒரு முறை 7 கயிறுகளை கொண்டு கட்ட முயற்சி பண்ணாங்க. 7 கயிறுகளை கொண்டு கட்ட முயற்சி செய்த போது அது நெருப்பில் பட்ட நூலை போல அந்து போச்சு. நெருப்பில் பட்ட நூலை போல அந்து போச்சு. ஆனா ஒரு முறை தான் இருதயத்துல உள்ள எல்லா சீக்கிரட்டையும் சொல்லிட்டான். அவன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் சிறைக்கப்பட்டுருச்சு. இப்ப பலமெல்லாம் நீங்கி போச்சு. இப்ப கயிற்றை கொண்டு கட்டுகிறார்கள். கோழையை போல வளைந்து கொடுக்கும், கோழையை போல வளைந்து கொடுக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்படிதான் அவன் நிலைமை ஆச்சு. பராக்கிரமசாலியா இருந்தவன் வேடிக்கை பொருளா மாறிப்பான். ஏன்? ஏன்? அவன் விடுதலையாக்கப்படாத ஒரு ஆளாவே தெரியலாம். அங்கே இங்கே போகிற இடமெல்லாம் போய் தன்னுடைய பலத்தை வீணாக்கி, ஆண்டவர் தந்திருந்த பராக்கிரம், ஆண்டவர் தந்திருந்த கிருபை ஒரு கட்டத்துல கட்டப்பட்டுட்டான். அதுல இருந்து அவனால விடுதலையாக்கப்பட முடியல. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை இந்த உலகத்துல எந்த வல்லமையும் உங்களை கட்டி அது ஆளுகை செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் உங்களை கட்டுறதுக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. பாவம் உங்களை அடிமைப்படுத்துவதற்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிதானா தேவையற்ற வழிபாடுகள். சில மனிதர்கள் நம்ம மனுஷங்களுக்கு கட்டுப்பட்டு கிடப்போம். பிரிச்ச கூட தாண்ட மாட்டோம். பிரிச்ச கூட தாண்ட.
அவங்க ஆட்டி வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து ஆடிட்டு இருக்கோம். சபைக்கு போகாதன்னா ஓகே போகல, ஊழியம் செய்யல, இதெல்லாம் மாறி போன விசுவாசிகளை ஸ்தோத்திரம் நம்ம ஊழியத்துல நான் பார்க்கும்போது வருத்தமா வைராக்கியமா இருந்தார், கட்டப்பட்ட நிலைமையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யாக்கோபு அந்த பிள்ளையை கவனிச்சுட்டே இது விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். எத்தனையோ வல்லமைகள் இதை கட்ட வந்துச்சு, அசுத்தம் இதை கட்ட வந்துச்சு, பாவம் இதை கட்ட வந்துச்சு, அப்படிதானா இந்த உலகத்தின் அருவறுப்புகள் இதை லாக் பண்ணலான்னு வந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சிட்டு ஸ்தோத்திரம் விடுதலையாக்கப்பட்டவனாக அவன் என்ன பாருங்க. அதை கவனித்து அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான். ரூபனை திட்டுறான், நீ மேன்மை அடைய மாட்டேங்கிறான். இவனை பார்த்து சொல்றான், அல்லேலூயா, நீ விடுதலையாக்கப்பட்ட பெண்மான், இவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அந்த குறித்து என்ன ஒரு சாட்சி. சரி, அப்பா கவனிக்கிற, அம்மாவும் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறது. அம்மாவும் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறது. 30வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 38 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமா என் சகோதரியோடைய போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு. அப்ப நப்தலினா என்ன பேரு தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? போராட்டம்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டம். சில நேரத்துல சொல்லுவோம்ல, இந்த பிள்ளை என்கிட்ட ஓரியாடிக்கிட்டே இருக்குதுங்க, ஏத்து பேசிட்டு இருக்கு, மல்லுக்கு நிக்குது சொல்லுவோம்ல. என்னமா தெரியல, பிரசவத்துல ஏற்பட்ட சிக்கலா என்னன்னு தெரியல. அல்லதா ஸ்தோத்திரம், உங்களுக்கு பிள்ளை பேர் நின்று போச்சுல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சப்போ, இல்ல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ட்டு என் தங்கச்சி நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு இருக்குல்ல, அது போல போராட்டம். என் பிள்ளை இது பிறந்ததுனால என் தங்கச்சி நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன். அப்ப அம்மா என்ன பேர் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைக்கு? சொல்லுங்க என்ன பேர் வைக்க? நப்தலினா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். போராட்டம்னு வைக்கிறேன், போராட்டம்னு வைக்கிறேன். ஆனா அப்பா பேர் வைக்கிறாரு, இவன் விடுதலையாக்கப்பட்ட பெண்மா, இவன் விடுதலையாக்கப்பட்ட பெண்மா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விடுதலையாக்கப்பட்ட. இந்த மறுமணியாட்டிகளுடைய பிள்ளைகள் 4 பேர் உண்டு. தான், காத், ஆசேர், நப்தலி, இது 4 பேர். இதுல யோசேப்பை பத்தி சொல்லப்படும் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கொடுங்க. 37:2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆடுகள் மேய்க்க போறாங்க. ஆடுகளை மேய்க்க போனா இங்க கீழே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவாங்க. பில்கால் சில்பாலுக்கு பிறந்த 4 பிள்ளைங்க அவங்களுக்கு. ஆமா, தான், இசக்கார், காத், நப்தலி. மத்த 3 பேரும் எப்படி இருந்திருக்கானுங்க நமக்கு தெரியல. ஆனா அப்பா கடைசியில சொல்றாரு, இவன் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க கூட தான் இருக்கிறான், 3ல 1 சேர்த்து 4 தான் இருக்கிறான். 3 பேரும் செய்கிறதை 4வது ஒரு ஆள் என்ன செய்யறது கிடையாது, இணைஞ்சு போறதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு கவனிங்க. நீங்க நமக்கு எப்பவுமே ஒரு தவறை செய்யறதுக்கு நமக்கு ஆசை இருக்கும், செய்ய பயம் இருக்கும். எப்ப தைரியம் வருது தெரியுமா? இன்னொரு ஆள் செஞ்சு போறாருன்னு வைங்களேன், ஆமாவா இல்லையா? இன்னொரு ஆள் செய்யறாருன்னா நமக்கு ஈஸியா என்ன பண்ணிடும், 45 வருஷம் விசுவாசி அந்த அக்காவை இறங்குது, நம்ம இறங்கினா என்ன இல்ல? சபையில மூப்பறவங்க அவங்களும் எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருந்தா என்ன? நம்ம எப்பவுமே கம்பெனிக்கு ஒரு ஆள் தேடுவோம். கவனிச்சு பாருங்க, 4 பேர், 4ல் 3 பேர் மெஜாரிட்டி இவன் பக்கம் நிக்க ஒருத்தன் கூட கிடையாது. சரி 2 பேர் அங்கிட்டு 2 பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு இல்ல, 4 பேர் அந்த பக்கம்.
சாரி 3 பேர் அந்த பக்கம், மிஞ்சி இருக்கிறது இவன் தான். அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஸ்தோத்திரம், அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் அப்படின்னு. அது துன்மார்க்கம் என்பது பல விதத்துல இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆடுகளை, ஸ்தோத்திரம், அங்க இருந்த ஸ்திரீகளும் அன்னைக்கு மேய்ச்சாங்க. ராகி எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு தான். புரியுதா? தாவீது சொல்றான் ஒரு ஆசாரியன்ட்ட, நேற்றைக்கு முந்தா நாளும் எங்களுடைய பிள்ளைகள் ஸ்திரீகளுக்கு விளக்கமா இருந்தார்கள். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? என்ன அங்க துன்மார்க்கம், பாலியல் பாவங்கள் இருந்திருக்கு சார். கூட இருக்கவன் அத்தனை பேரும் செஞ்சுட்டு இருக்கான் சார். இவன் ஒதுங்கி நிக்கிறான். ஏன்? இவன் விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படிதான் அடையாளப்படுத்தணும். ஆமென். நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படித்தான் வைக்கணும். கூட படிக்கிற பிள்ளைங்க எப்படியோ, பழகுற பிள்ளைங்க எப்படியோ, ஆனா நம்ம பிள்ளைகள் மேல கர்த்தர் அக்கினி மதிலா இருந்து, ஆமென், அவங்களை எப்படி, ஆமென், லோத்தின் மனைவியை கர்த்தர் வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டு தப்பிச்சு போங்கன்னு சொன்னாரோ, ஆண்டவர் அப்படி பாதுகாக்கணும். ஆமாவா இல்லையா? விடுதலையாக்கப்பட்ட பெண்மான், விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். ஒரு விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். புரியுதா? ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும். நீங்க இன்னொருவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னொரு வல்லமை உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. இன்னொரு சூழ்நிலை உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. புரியுதா? யோபு சொல்லுகிறாங்க, ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒருவன் கேட்பானானால், யோபு சொல்றாருங்க, ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கை அவன் கையில் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை சொந்தக்காரன் கையில இருக்குது. அவன் பார்த்து விட்டாதான் கோயிலுக்கோ, அவன் பார்த்து விட்டாதான் ஒரு நல்ல காரியமோ, அவன் அனுமதிச்சாதான் ஏதோ வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், தங்கச்சிமாருக்கு நிறைய பேர், நீங்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஒரு வல்லமை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஒரு சூழ்நிலை உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்க விடுதலையாக்கப்பட்ட பெண்மானா இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நான் யோசிக்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நப்தலி அந்த கவனிச்சுட்டே இருக்கு. எப்படி அப்பாவுக்கு தெரியும்? அந்த காடுகள்ல ஆடு மேய்க்க போன இடங்கள்ல நடந்த சம்பவம் எப்படி வந்து தெரிஞ்சிருக்கும்? யோசேப்பு சொல்லியிருப்பான்ல, இவன் இதெல்லாம் செஞ்சான், அந்த நப்தலி என்ன செய்யல, செஞ்சு போகல. நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட பெண். அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, அடிமைகளாகாதிருங்கள். அடிமைகளா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, எந்த வல்லமையும் அது யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும், அதுல நீங்க கட்டுப்பட்டு அது உங்களை லாக் பண்ணக்கூடாது. நான் அந்த நப்தலிட்ட பார்க்கிற இன்னொரு விஷயம் என்ன, நான் சொன்னேன், பிள்ளைகளுக்குரிய சம உரிமை எனக்கு கிடையாது. பிள்ளைகளுக்குரிய சம உரிமை கிடையாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அந்த வசனத்தோட அடுத்த பகுதி என்ன? இன்பமான, எல்லாருக்கும் கிடைக்கிற சம உரிமை இவனுக்கு இல்லதான். ஆனா இவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன மாதிரி வார்த்தை சொல்லுங்க? இன்பமான வார்த்தை. காலையில ஜனங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன், உங்க சூழ்நிலை மேல நீங்க பிளேம் பண்ணல. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சூழ்நிலை குறித்து அதை நீங்க குற்றப்படுத்தாதீங்க. சூழ்நிலைகள் எதுவும் சாதகமா இல்லை. சாதகம் இல்லாமல் போகும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வசனிப்பா இருக்கு. பேசாம தேர் எடுத்து தெருவில் நின்றுக்கலாம். ஆமாவா இல்லையா? பேசாம அவங்க கூட போயிருந்துக்கலாம். அப்படியே கூப்பிட்டாங்க, நான் தான் புத்திக்கிட்டு போய் எடுத்துட்டேன். கசந்து கொள்ளு, வருத்தப்படுது. எரேமியா 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, எரேமியா 15ஆம் அதிகாரம், எரேமியா ஒரு கட்டத்துல சூழ்நிலையை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். 8ஆவது வசனத்தை கொடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தன்னை பத்தி சொல்றாரு, ஆண்டவரே நான் யாரு தெரியுமா?
என்ன போட்டிருக்கு பாருங்க, 15 நான் வாசிங்கம்மா, பார்த்து வாசிங்க. பரியாசக்காரருடைய உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, தனித்து உட்கார்ந்தே சலிப்பினாலே நிரப்பி. அடுத்த வசனம், என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கு? ஒரு சொல்றாங்க, ஊற்று இருக்கிறது. ஏசுன்னு தான் சொல்றோம். காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றோம், ஏசப்பா அற்புதம் செய்வார்னு சொல்றோம். சூழ்நிலை அப்படியே தானே இருக்கு. இன்பமான வசனிப்பா, சூழ்நிலைகளை நீங்கள் குற்றப்படுத்தும் போது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இப்படிதான். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலா சூழ்நிலைகள் மாறி போகும்போது நம்முடைய எண்ணங்கள் இப்படிதான். என்னத்த ஆண்டவர் அப்படிதான் இருக்காரு, அவர் ஒன்றும் செய்யறது இல்லை, ஒன்றும் கொடுக்கறது இல்லை. உண்மையாவே இதெல்லாம் நடக்குமா இல்லையா? சில பேர் சாட்சி சொல்லும் போதெல்லாம் நமக்கு சந்தேகம். இப்படியா நடந்திருக்கும் அவங்களுக்கு? 20 கோடி ரூபாய் கடன் ஒரே நாள் அடைக்கப்பட்டுச்சா? இப்படி இல்லாம நடக்கும்? விடுதலை பெற்ற பெண்மான், நான் சொன்னேன், எந்த வல்லமையும் அவனை நெருக்க முடியாது, எந்த அவிசுவாச வார்த்தைகளும் அவன் வாய்க்குள்ள போங்க. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போல இருப்பீரோ. நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை என்ன நிலையில வைத்திருக்கிறாரு, அதுல திருப்தியா இருக்கு. ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. கட்டாயம் நம்மளால முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம நிலத்துற பாதை பேசும்போது நல்லா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்ல, எனக்கு வாய் இனிக்க பேசுவேன் உங்களுக்கு. ஆனா அந்த பாதை வரும்போது அந்த வழி யாருக்கு மட்டும் தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். நீங்க உங்களை நான் அப்படி சொல்றேன்னாலும் உங்களுக்கு அந்த வழி வரும்போது உங்களுக்கு தான் தெரியாது. நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப தேவன் உங்களை வைத்திருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல நீங்க திருப்தியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வார்த்தை, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை இருக்கு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் எலியா சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் எலியாட்ட சொன்னார் வந்து, எலியா, 1ஆம் வசனத்தை போடுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும்னு ஆமா சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அடுத்த வசனத்தை பார்த்து, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அடுத்த வசனம், நீ விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் வாசிங்க வாசிங்க, ஒளித்து கொண்டிரு. போட்டிருக்கா? என்ன அர்த்தம்? மறைச்சுக்கூடா, கண்ணில் பற்றாத, ஆகாப்பு கண்ணில் என்ன செய்யாத, பற்றாத தானே, ஒளிச்சுக்கோ ஒளிச்சுக்கோ. நான் பரிசுத்த ஆவியானவர் 2 வசனத்தை தள்ளி எழுத வைக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற வாசிங்க, ஒளிச்சுக்கலாம் இல்ல, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் இங்க இப்படிதான் இருக்கணும். புரியல உங்களுக்கு? ஜஸ்ட் ஸ்டேயிங் இருக்கேன், அவ்வளவுதான். ஒளிச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியும். நான் ஆண்டவர் இந்த இடத்துல வர சொன்னா வந்திருக்கேன். அப்புறம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவன் நமக்கு அனுமதிக்கிற சூழ்நிலைகள்ல அதை திருப்தியாய் மாற்றிக்கொள்ள பழகணும். 4ஆம் சங்கீதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை சொல்லி முடிங்க பார்க்கலாம். ஒருவன் நடந்து அதை நீரூற்றை மாற்றி, கரெக்ட் தான் சொல்லுங்க, அவ்வளவுதான். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். நடக்கிறது எப்படிப்பட்ட பாதை? பள்ளத்தாக்கு. அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? அழுகையின் பள்ளத்தாக்கு. ஏன் அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு கடப்பது ரொம்ப வேதனை, வேதனை மிக்க அனுபவம். இந்த சூழ்நிலையை கடப்பது வேதனையான அனுபவம்.
நீ வருத்தப்படாம, அழாம, சஞ்சலப்படாம அந்த இடத்துல நீ கடக்க முடியாது. அதுதான் அதுக்கு வசனம் நமக்கு சொல்றது. ஆனா அப்படி கடந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து, அது ஆக்சுவலி பள்ளத்தாக்கு, அது என்னவா இவங்க மாத்திக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அது ஒரிஜினாலிட்டியா அது பள்ளத்தாக்கு, அது கஷ்டம், அது அழுக, அது வேதனை, அது ஏமாற்றம். ஆனா அது அப்படியே உள்டாவா இவன் மாத்திக்கிறான். எப்படி மாத்திக்கிறான்? நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய ஏமாற்றத்தின் பாதை, உங்களுடைய கண்ணீரின் பாதை, உங்களுடைய அழுகையின் பாதை, இது உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பாதை. ஆனா இதை நீங்க அழுகையின் பள்ளத்தாக்காவே மாத்திக்க போறீங்களா, நீரூற்றா மாத்திக்க போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? என்னையும் சேர்த்து கொண்டே சொல்றேன். இது வேதனையா பார்க்க போறேனா, இந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற இன்னொரு போக்கை எனக்கு வைத்திருப்பார் அப்படிங்கிறத நானா எடுத்துக்கொண்டு, அப்படிதானா ஸ்தோத்திரம், நான் இதை கடக்க போறேன். நான் அதுதான் விஷயம். ஒளித்து கொண்டு மறைச்சுக்கோ, அப்படியே அவசியம் இல்லை ஆண்டவரே. ஏன்னா நான் உங்க வார்த்தையை சொல்லியிருக்கேன், நீங்க போக சொல்றீங்க, அங்க போறேன். போய் என்ன பண்ணிருந்தானா, இப்ப எலியாவுக்கு பட்டணத்துல இருந்த மரியாதையா இங்க இருந்த மரியாதை? சொல்லுங்க, கரெக்ட். யாரும் சொன்னீங்க? தீர்க்கதரிசிகளுடைய எழுச்சியின் காலம் அவன் காலம். தீர்க்கதரிசிகளுக்குன்னு ஒரு மரியாதை இருந்திருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துலதான் எலியா வாழ்றாரு. அவர் ஒரு பட்டணத்துக்கு போவாருன்னா அந்த பட்டணமே இவர் சொல்றதை கேட்கும். ராஜா பயப்படுவான். இப்படிப்பட்ட அதிகாரம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வந்துடும். முறுமுறுக்கல பாருங்களேன். அங்க இருந்திருந்தா நான் எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணிருப்பேன், எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பேன், இன்னும் உங்களை எவ்வளவு பேருக்கு காமிச்சிருப்பேன். இப்படி யாரும் இல்லாத இடத்துல கூட போட்டிருக்கீங்களா ஆண்டவர்? இல்ல. அவன் மனசு சொல்றதுதான் பைபிள் எழுதிருக்கு. அவன் தங்கி இருந்தான், ஒளிச்சுக்கிடல. அவன் தங்கி இருந்தான்னா எதை அந்த அர்த்தம் இருக்குதுன்னா, ஆண்டவர் இந்த பாதையை எனக்கு அனுமதிக்கிறார், இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணிதான் ஆகணும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், நான் இருந்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். திரும்பவும் விஷயத்துக்கு வர்றேன். அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அவனுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்குதோ இல்லையோ, இன்பமான வசனங்களை வசனிப்பான். மனிதர்கள் அவனுக்கு ஆதரவா இருக்காங்களோ இல்லையோ, இன்பமான வசனங்களை வசனிப்பான். அவனுக்கு எல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஸ்தோத்திரம், வாழ்க்கையில வெற்றி வருதோ தோல்வி வருதோ அதை பத்தி கவலை கிடையாது. அவன் வாயிலிருந்து வருகிறவைகள் எல்லாம் எப்படித்தான் இருக்கும்? இன்பமானவைகளாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. காரணம், அவன் விடுதலை பெற்ற பெண்மான். அப்படின்னா எந்த அழுத்தமும் அவன் அழுத்த முடியாது. ஆமாவா? எந்த நினைவுகளும் அவன் அழுத்த முடியாது, எந்த வல்லமையும் அவன் அழுத்த முடியாது, எந்த மனிதர்களும் அவனை அழுத்த முடியாது, எந்த விதமான சூழ்நிலைகளும் அவனை அழுத்த முடியாது. புரியுதா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. விடுதலை பெற்ற பெண்மா ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, சில நேரத்துல சோகம், சில நேரத்துல அழுகை, சில நேரத்துல கண்ணீர், சில நேரத்துல என்ன மனமடிவாக்குகிற ஆட்கள், இதெல்லாம் என்ன குத்தி என்னை வேதனைப்படுத்துகிற ஆட்கள் என்னை சுத்தி இருப்பாங்க. சுத்தி இருப்பாங்க. இப்படி வரும்போது எதுவும் என்னை தாக்கி என்னை சோர்ந்து விழ பண்ணிடக்கூடாது. இது எல்லாத்தையும் அடிச்சு நான் மேல வர எனக்கு கிருபை தரணும். ஆமே. அல்லேலூயா. நீங்க அண்ணால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணால வீட்டுல 2 பெண்கள். இவா அண்ணா அவளுக்கு பிள்ளை இல்லை, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான், பேரு பெண்ணினா. அவளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அவளை பத்தி என்னெல்லாம் சொல்லப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த பெண் இவருக்கு ரொம்ப மனமடி வாக்குவாளாம். மனமடி வாக்குவாள். போடுறீங்களா? 1 அதிகாரம் கொடுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிளை திருப்பிக்கிடுங்க. ஆமே. இந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். 1 அதிகாரத்துக்கு போடுங்க, 1 வசனத்திலிருந்து போடுங்க. நான் அடுத்தது சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. தள்ளி வாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, 6வது வசனத்துல பாருங்க. அவள் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அழைத்தபடியினாலே அவளுடைய சக்களத்தை, சொல்லுங்க பார்க்கலாம் சார். அவ வேதனைப்படுத்துறாங்கிறது விஷயம். எதுக்காக வேதனைப்படுத்துறான்?
அவள் துக்கப்படும்படியாக. அவங்களுக்கு சொல்லுமா, சில ஆட்கள் உங்க வாழ்க்கையில பர்பஸ் இல்லாமலே அவங்களுக்கு இருக்கிற ஒரே அஜெண்டா என்னவா இருக்கு? சண்டை இருக்காது, ஒம்பு இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹர்ட் பண்ணிடணும், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு குத்தி காமிச்சிடணும், ஏதோ ஒரு விதத்துல உங்களை என்ன பண்ணிடணும், உங்களை அழ வச்சிடணும். புரியுதா நான் சொல்றது? இப்படி சில ஆவிகள் தெரியும். இப்படிப்பட்ட ஆட்கள் எச்சரிக்கையா இருக்கும். உங்களை திட்டம் பண்ணா, சண்டை போட மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஆனா உங்களை காயப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க ஆட்கள். உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறதுல குறியா இருப்பாங்க. அது கோபமாவும் சொல்லுவான், திருப்பிக்கிட்டு சொல்லுவான். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, இதை செய்து விட்டு விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுவானாம். நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு, அவள் துக்கப்படும்படியாக. அப்போ அவளுடைய ஒரே நோக்கம் என்னவா இருந்திருக்கு? இன்னைக்கு என்ன பண்ணிடணும், அண்ணாவை அழ வச்சிடணும். வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி இப்படி ஆட்கள் இருப்பாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். போதும். இன்னைக்குதான் அவள் சாப்பிடாமல் அண்ணாவுடைய நிந்தனைகளை சொல்லிட்டு இருக்க. அந்த இவள் அவளை என்ன செய்வாளா? செகண்ட் பாருங்க, மானமடி வாக்குவா. மானமடினா என்ன? ஒரு வார்த்தை சொன்னா சாகுற மாதிரி. மானமடி வாக்கு. அப்பொழுது சாப்பிடாமல் என்ன பண்ணுவாளா? அழுது கொண்டிருப்பா. அடுத்த வசனம் பிறகு வந்து சொல்லுவா, ஏமா அழுகிற, ஏன் சாப்பிடாத இருக்க சொல்லுவா, தள்ளி போடுமா. அடுத்த வசனம் சூத்திரம். சரியா? தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். 18வது வசனம். 18வது வசனம். துக்கமுகமாய். ஏன் துக்கமுகமா இருக்குல்ல? புள்ள பிறந்துருச்சா? ஏன்? தேவ சமூகத்துக்கு போனா ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு, நிச்சயத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி பெண்ணினா ஏதாவது சொன்னான்னா அழ வரும். இப்போ என்ன வேதனைப்படுத்தினாலும் அல்லேலூயா அதை தூக்கி உடைச்சி எறிஞ்சிட்டு சந்தோஷமா போய் அடுத்த வேலையை பார்க்கறது. ஆமாவா இல்லையா? நான் சொல்றேன், உங்களை உடைப்பதற்காகவே சில மனிதர்கள் இருப்பாங்க. அது உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கலாம், உங்க கூட வாழ்ற ஆட்களா இருக்கலாம், உங்களை சுத்தி உங்க உங்க ஊர்கள்ல இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். நீங்க உடைச்சி உட்கார்ந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். அல்லேலூயா. எந்த சங்கிலிகளும் உங்களை கட்ட விடாதுங்க, எந்த அதிகாரங்களும் உங்களை கட்ட விடாது. எப்படிப்பட்ட மனமடிவான பேச்சுக்களும் அதுல நீங்க டவுன் ஆகி உடைஞ்சி, ஸ்தோத்திரம், ஆமே, நீங்க அப்படி இருக்கிறது அவங்களுக்கு விருப்பம்னா நீங்க அப்படி விடக்கூடாது. அம்மாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழும்பி நிக்கணும். அதெல்லாம் பருக்கள். நகம் இருந்தால் சொரிந்து கொள்ளலாம், ஆனா ஒரு ஓட்டை எடுத்து சொரண்டிட்டு இருக்கான். நகம் இல்லை. யாருக்கு சொல்றான்? என்னை நியாயம் தீர்க்கிறவனுக்கு முன்பாக நான் ஒரு பிரபுவை போல நடந்து போவேன். அல்லேலூயா. சும்மாலாம் கிடையாது. எப்படிதான் போவேன்? பிரபுவை போல நடந்து. நான் சொல்றேன், நீங்க அப்படித்தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க விடுதலை பெற்ற பெண்மா. அந்த இடத்துல போய் நின்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சொல்லதான் செய்வாங்க. அங்க போனா அவன் என்ன மறைப்பான், அங்க போனா என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்க போனா அவங்களுடைய பார்வையை நம்மளுடைய கஷ்டப்படுத்துது. வேண்டாம். நீங்க விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். இதுனா உலகத்தின் மனுஷங்க நம்ம வாழ்க்கை முடிவெடுக்க விடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஆமே நம்ம அமிழ்த்துவதற்கு பிசாசு அவங்களை பயன்படுத்துவோம்னா நம்ம இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்க கூடாது. நப்தலி விடுதலையாக்கப்பட்ட பெண். அவன் எப்படிப்பட்ட வசனங்களை தான் வசனிப்பான்? இன்பமா. ஒரு நாள் அவன் வாயிலிருந்து முறுமுறுப்பு வராது, அவன் வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வராது, அவன் வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் வராது, தூஷணமான வார்த்தைகள் வராது. ஆண்டவரே, என்னை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க வைக்கணும். பிள்ளைகள்லாம் நிறுத்துறான். ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறுவான். சிமியோனும் லேவியும் அப்பாவுக்கு அவர் பேரை கொண்டு வந்தாங்க. இசக்கார் செபுலோன் நல்லா வாசிக்க முடியல. நான் இதுக்கு மத்தியில ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். அல்லேலூயா. உலகத்தின் பாவங்களோ உலகத்தின் வல்லமைகளோ அசுத்தங்களோ எதுவும் அவன் நெருங்க முடியல. ஏன்னா அவன் மேல் இருக்கிறது கர்த்தருடைய வல்லமை, அவன் மேல் இருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம், அவன் மேல் இருக்கிறது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு விடுதலை அனுபவிக்க எனக்கு நீ உதவி செய்யும். ஜெபம் பண்ணோமா எல்லாரும்?
ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க.